தனது 90 வயது கணவரை காப்பாற்ற போராடி வரும் மூதாட்டி ஒருவர் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற கிரைண்டர் வாங்கி தரக்கோரி நியூஸ்7 தமிழ் அன்புபாலம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சை சீனிவாசபுரம் அருகே ஆனந்தம் நகரில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர்கள் ரத்னவேலு, இந்திராணி தம்பதி. வயதான இந்த தம்பதியின் மகன் விபத்தில் உயிரிழந்த நிலையில் தம்பதி வாழ்வாதாரம் இன்றி தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கணவர் கை செயலிழந்து விட்டதாகவும் வேலைக்கு செல்லாமல் வருமானம் இன்றி தவிப்பதாகவும் மூதாட்டி இந்திராணி தெரிவித்துள்ளார். வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரிசி மாவு அரைத்து பிழைப்பு நடத்தி வருவதாகவும் யாராவது கிரைண்டர் வாங்கி தாருங்கள் என பொறுப்பும் பொதுநலனுடன் பல்வேறு சேவைகளை செய்து வரும் நியூஸ்7 அன்புபாலம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆட்டோ ஓட்டி நல்லா குடும்பம் பார்த்து அதுவும் தனிப்பட்ட முறையில வாழ்ந்து கீழே விழுந்து அடிப்பட்டத்துல ஆற்றுல கோளாறு வந்து இறந்துடுச்சு. 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஆளும் கிடையாதுங்க. எனக்கு ஒரு 1200 ரூபாயை வச்சு வாடகை மேற்கொண்டு போட்டு யாராவது கொடுக்கற சொந்தக்காரங்க கொடுக்கறத அதை போட்டு வாடகை வீட்டில் உட்காந்துருக்கோம். ஏதோ ஒரு மாவு போட்டு அரைச்சி வைக்கணும்னா கிரைண்டர் இல்லை. இப்போ அவங்க பையன் இருந்த வரைக்கும் ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை நல்லா கவனிச்சிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா நல்ல கவனிச்சிட்டாங்க. அவர் அடிபட்டு நெஞ்சில் அடிபட்டு ரொம்ப ட்ரீட்மெண்ட் செலவுலாம் ஏகப்பட்ட செலவு கஷ்டப்பட்டு பண்ணி பார்த்தாங்க. அது எதுவும் காப்பாற்ற முடியாமல் அந்த பையன் இறந்துட்டாப்புல. அவர் இறந்து போய் 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க அவங்க சுய உடம்பு உழைப்பில் அவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு கிரைண்டருக்கு மற்ற ஒரு என்ன மாவு அரைச்சி ஏதாவது வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அரசாங்க அரசாங்கமோ இல்லை மற்ற நல்ல உணவு பொருட்களோ அவங்களுக்கு உதவுனா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க.